வெல்கம் டு அமோஷா. நான் சொல்றேன். வெல்கம் டு அமோஷா. கடைக்கு போய் சாப்பிட போறோம். அம்மு திண்டுக்கல்லையே நம்மட சாப்பிட்றதுல பிடிச்ச கடைனா அம்மூர் தான். உங்க ஊர்லயே இருந்துச்சுன்னா திண்டுக்கல்ல நீங்க இருக்கீங்கன்னா கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணுங்க. செம்மையா இருக்கும். யாராச்சும் வந்து ஃபேமிலியோட வரீங்கன்னா அங்க உள்ளுக்குள்ள உங்களுக்கு நிறைய ஸ்பேஸ் இருக்கும். நைட்ல வந்தீங்கன்னா உள்ளுக்குள்ள ஒரு கார்டன் பிளேஸ் இருக்கும். அங்கே மியூசிக் ப்ளே பண்ணுவாங்க. நீங்கள் நிறைய பர்த்டே இந்த மட்டும் ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா உள்ளுக்குள்ளே நீங்கள் செலிப்ரேட் பண்ணிக்கலாம். நாங்கள் இப்போ உள்ளே போகலாம். ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஆல்ரெடி லினைக்குட்டி வெல்கம் பண்ணிட்டான். இருந்தாலும் நம்மளும் ரெகுலராக எப்படி வெல்கம் பண்ணுவோமோ அதே மாதிரி ஸ்டைலில் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்றைக்கி நம்ம திண்டுக்கல்ல இருக்கிற அமூர் ஷாப்பு தாங்க வந்திருக்கோம். மேங்கல் ஸ்ட்ரோட்டில் இருக்கிற அமூர் ஷாப் பாருங்கள். இங்கே என்ட்ரன்ஸ்லேயே வந்து ரொம்ப சூப்பராக அழகாக இருக்கும். உள்ளே போன உடனே அந்த எல்லோ கலர் தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதுக்கப்புறம் என்ன ஐட்டம்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேடி பார்த்துட்டு இருந்தாங்க. எதை வாங்குறது, இதை வாங்கவா இதை விடவா அப்படின்ற மாதிரி ரொம்ப சூப்பராக வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு லினைக்குட்டி ப்ரௌனி வந்து கேட்டான். ஸோ அவனுக்கு வந்து ப்ரௌனி வாங்கி கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து கேரட் அந்த பட்டர் கேக் வந்து ஒன்று வாங்கிட்டோம். ஸோ கேக் ஐட்டம்ஸ் வேணும் அப்படின்னா முன்னாடி இங்கே பார்த்து நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய டேபிளுக்கு கொண்டு வந்துடுவாங்க. ஐஸ்கிரீம் பார்த்தோம், நைட் ஐஸ்கிரீம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எங்கே உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இடத்த பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மீனை பார்த்த உடனே ஒரு 2 செகண்ட்ஸ் அங்கே நின்று மீனை வேடிக்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ப்ளேஸ் வந்து தேடுறதுக்காக போயிட்டோங்க. வெளியே இந்த கார்டனிங் ஏரியா வந்து என்னுடைய ரொம்ப ஃபேவரட். பட் இங்கே ஒரு சின்ன மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பயங்கரமாக கொசு கடிக்குங்க. ஏன் அப்படின்னா நிறையா பிளான்ட்ஸ் அண்ட் வாட்டர் வந்து அங்கங்கே இருக்கிறதுனால வந்துட்டு கொசுக்கள் தொல்லை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பட் ப்ளேஸ் வந்து செம்ம சூப்பராக வந்து இருக்குங்க. அண்ட் கப்புள்ஸ் அண்ட் லவர்ஸ் இவங்களுக்கெல்லாம் வந்து இது ஃபேவரட்டான ஸ்பாட்டாக வந்து கண்டிப்பாக இருக்கும். இங்கே வந்து நிறைய ஈவெண்ட்ஸ் வந்து இங்கே செலிப்ரேட் பண்ணுவாங்க. பர்டிகுலராக வந்து வேலண்டைன்ஸ் டே இங்கே சூப்பராக செலிப்ரேட் பண்ணுவாங்கங்க. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். இந்த இயர் கண்டிப்பாக வந்து வேலண்டைன்ஸ் டேக்கு இங்கே நம்ம வந்து வரலாம். அன்றைக்கி நம்மளுடைய கிஷோருடைய பர்த்டேவும் லினைக்குட்டி சம் ஃபோட்டோஸ் வந்து அந்த இடத்துல வந்து நின்றுட்டு நம்ம கேக் சாப்பிட ஆரம்பிச்சோச்சு. இங்க பாரு எப்படி ஆகுது. எக் ஃப்ளேவர் பயங்கரமா செம்ம டேஸ்டா இருக்கு. இது அப்படியே ஸ்பான்ஜா இப்படியே பன்னு மட்டும். ஆமா பன்னு ஒரு பன்னு சாப்பிட்றதுப்பா ஸ்பான்ஜ் மாட்டது. ஓகே நம்ம இப்போ நம்ம சாப்பிடாம ஐயோ உங்க அண்ணன் ரொம்ப ஒரு வருஷமாச்சு நாங்கள் அதை சாப்பிட்டு செம்ம டேஸ்டாக இருந்துச்சு. ஆனால் இதை அப்படியே இந்த இதில் மிக்ஸ் பண்ணி எடுத்து நல்லா இருக்குன்னு வச்சு அமுக்கிட்டு இருக்கான். நீங்களாம் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு எனக்கு கொடுத்தீங்கல்ல, பாரு பிள்ளை எப்படி இருக்குன்னு. லினையுடைய ரொம்ப நாள் ஃபுல்லாக ஊற்றிடணும். ஃபுல்லாகவே ஊற்றிடணும். சிந்திர வெயிட் பண்ண ஃபுல்லாக ஊற்றாது. ஒரு சாக்லேட்டு சைடில் அப்படியே எடுத்து ஐயோ என்னோட கலர்னால ஆசை. அப்படி ஸ்பூன் வச்சு இது வேற நான் சாப்பிட்டது வேறப்பா, அது வேற இது வேறப்பா. அவ்வளோ சூடல சூடே இல்லை லினைக்குட்டி. இது வாங்கினீல லினை, இது வச்சு அதுக்கு மேலே இந்த ஐஸ்கிரீம் ஒரு கியூப் வச்சு அது ஊற்றினாங்க. இது வேற அது வேற சொல்லிட்டேன் நீ. சேம் நானும் வேறு சொன்னேன். ரெண்டும் ஒரே வேற இருக்கு. ஐஸ்கிரீம் வச்சுருக்கேன். என்ன கொஞ்சம் இதாகிடுச்சு. பாத்தியா நல்லா இருக்கு. பாத்தியா டேஸ்ட் வந்து மாற்றிடுச்சு.
கொஞ்சம் அப்படி தள்ளி வச்சுக்கலாம். அப்பதான் கீழே இருக்கிறது சேர்த்து சாப்பிடலாமா? சிஸ்லி ப்ரௌனி சாப்பிட்டு முடித்தோடனே நம்ம வெஜ் பர்கர் ஒன்று வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ பர்கர் வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஃபுல்லாக சாப்பிட்லாம், ஃபஸ்ட்டு வாங்கின உடனே ஃபஸ்ட்டு பைட் நான் தான் பண்ண போகிறேன் அப்படின்ற ஒரு ஹாப்பியில் வந்து பண்ண போனேன். ஸோ எப்பயுமே வாங்கினா ஒரே ஒரு பைட்டோட நிப்பாட்டிப்பேங்க. பர்கர் வாழ்க்கையில் ஃபஸ்ட் டைம் ஃபுல்லாக சாப்பிட போகிறேன். சும்மா பேர் கொடுத்து பை முக்கி. இதில் ஹைலைட் என்னன்னா அப்படி ஒரு அமுக்கி பர்கர் சாப்பிடணும். முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ பெருசாக்கணும். எனக்கு அதுல 1 இன்ச்சு கூட வராது. சாப்பிடுவேன்ப்பா. சூர்யா பாட்டு இருக்கும்ல, நெஞ்சுக்குள் பெய்திடும் மாமழை. நிக்கிறதே பாரு எவ்வளவு ஸ்டைலா நிக்கிறாரு. ஓகேங்களா? உட்காந்து போர்டே டேமேஜ் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நிறைய பிளேயிங் ஐட்டம்ஸும் வந்து இருக்குங்க. உங்களுக்கு இந்த பிளேஸில் ரொம்ப காமாக ரொம்ப ரிலாக்ஸ்டாக நம்ம வந்து உட்காந்து அந்த டேவை வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான குட் பிளேஸ்னால் அது கண்டிப்பாக இந்த அமூர் ஷாப் அப்படின்னு தாங்க சொல்லுவேன். இந்த சரௌண்டிங், இந்த லைட்டிங் ஆகட்டும், இந்த கலரிங் ஆகட்டும், எல்லாமே சூப்பராக வந்து இருக்குங்க. எத்தனை பேர் வந்தாலும் இங்கே வந்து உட்காந்து நல்லா வந்து அந்த டேவை செலிப்ரேட் பண்ணலாம். ஸ்பெஷல் டேஸில் நல்ல ஒரு பெரிய செலிப்ரேஷனாகவும் பண்ணாலும் ஃபஸ்ட்டே நம்ம புக் பண்ணிவிட்டு இங்கே செலிப்ரேட்டும் பண்ணலாம். அதுக்கு நல்லபடியாகவே நமக்கு வந்து கோஆப்ரேட் பண்ணுறாங்க. இந்த ப்ளூபெர்ரி கேக்கை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ வீட்டில் வந்து சொன்னேன், நெக்ஸ்ட் என்னோடய பர்த்டேக்கு இங்கே கேக்கை வாங்கி வெட்டுங்க அப்படின்றத முன்னாடி நானேவும் சொல்லிவிட்டு நம்ம வாங்கின ஐட்டம்ஸையும் பேக் பண்ணாங்க. ஸோ இங்கே வந்து நம்மளை சூப்பராக வந்து ரிசீவ் பண்ணுவாங்கங்க. நமக்கு நல்லபடியாக வந்து நமக்கு கோஆப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ எல்லாத்தையுமே ஹாப்பியாக இந்த டேவை வந்து செலிப்ரேட் பண்ணோம். கிஷோர் குட்டிக்கு வாங்கினதையும் பேக் பண்ணிவிட்டு பில்லையும் பே பண்ணிவிட்டு கிளம்பிட்டோங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you next video.